அமித்ஷா சொல்றதுக்கு வேற வேற அர்த்தம் வச்சு தமிழ்நாட்டில் நீங்க தான் சொல்லிட்டு சார். எடப்பாடி பழனிசாமி சிஎம் கேண்டிடேட் சொல்லல, அதிமுகல இருந்து ஒருத்தர் தான் சொன்னாரு. ஆனா இவர் வந்து எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட் சொல்லிட்டு இருக்காரு. மாண்புமிகு மதிப்பிற்குரிய நான் இப்பொழுதும் நேசிக்கிற டிடிவி சார், நாங்களாம் டிடிவி சார்னு தான் சொல்லுவாங்க. நான் மட்டுமல்ல, என்னை சார்ந்த நிறைய பேர் டிடிவி சார்னா மரியாதையே கொடுப்பாங்க. அதே மரியாதை எனக்கு இன்னைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு. 2001 ஆட்சி மாற்றம் போது என் போன்றவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில் புரட்சிகரமாக இருந்தார்கள். அது உதவியாக இருந்தவர் மாண்புமிகு டிடிவி தினகரன் டிடிவி சார் அவர்கள். இன்னைக்கும் நான் அதை நன்றியோடு நினைத்துப்பார். 2021 ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள். அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி. அப்பொழுது எங்களுடைய ஒரு பொதுக்குழு நடந்தது. இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்றேன், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் டிடிவி சார் சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில். ஆனால் மற்ற கட்சிக்காரர்களுக்கு தெரியும், என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. அந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிற நாங்கள். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அதிமுக எங்களோட கூட்டணி இல்லை, ஆனால் டிடிவி சார் எங்களோட கூட்டணி இருக்கிறார். அதுவும் ஒரு பக்கபலமாக இருக்குது என்று உண்மை மறுக்கிறீங்க. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் வந்து சும்மா உங்களுக்கு அப்படி ஒன்றும் அவங்களுக்கு அப்படி நான் வந்து சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் மதிப்புள்ள டிடிவி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்றாங்களோ அவங்களுக்கான வேலை செய்ய தயார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட கலந்துரையாட ஆயிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்கு. ஆனா சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன வருத்தம் கூட ஏற்பட்டது. ஆனா அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. நம்முடைய நோக்கம் என்ன? டிடி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரது. ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக. நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக வந்து நான் கட்சியை பலப்படுத்துகின்ற நிலையில் கலந்து